இன்றைக்கி வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறது ஒரு ஃபண்டாஸ்டிக் ஹோம்மேட் ஆர்கானிக் ஃபர்டிலைசர், லிக்விட் ஃபர்டிலைசர். இது வந்து சாயிலில் ட்ரென்ச்சாகவும் கொடுக்கலாம், ஃபோலியர் ஸ்ப்ரேயாகவும் அடிக்க போகிறோம். இது ஒரு ஃபண்டாஸ்டிக் ரிசல்ட் கொடுக்குற செடி. அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த க்ரீன் சொல்யூஷன் தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து கொடுத்தோம்னா செடிகள் வந்து அபாரமாக வளர்ச்சி அடையும். 2 வாரத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தது, இங்கே பாருங்கள், 2 வாரத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தது. இது வந்து டெஃபிஷியன்சி இருக்குது, கால்சியம் அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால தான் எல்லோயிங் ஆஃப் லீவ்ஸ் வருது. அதுக்கப்புறம் இப்போ வர துளிர் பாருங்கள் எவ்வளோ பசுமையாக பச்சை பசேல்னு வந்திருக்கு. 2 வாரம் முன்னாடி நான் கொடுத்த உரம். அதே மாதிரி பூக்களும் அப்படி தான் நல்ல பிரைட் கலர்ஸில் வருது. காய்கறி செடிகளுக்கும் கொடுக்கலாம். அதுவும் உங்களுக்கு திரட்சியாக நல்ல பெரிய பெரிய காய்களாக ஸ்ட்ராங்காக வரும். செடியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதுக்காக தான் இந்த உரம் கொடுக்க போகிறோம். இதில் வந்து NPK இருக்குது, நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம். அதை தவிர மைக்ரோ நியூட்ரியன்ஸ், கால்சியம், அயர்ன், மெக்னீஷியம் இருக்குது. ஸோ செடிகளுக்கு வளர்ச்சிக்கு ஏற்ற எல்லா சத்துக்களும் இதில் இருக்கிறதுனால இதை வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலையே தயாரித்து கொடுக்கலாம். இந்த இன்க்ரீடியண்ட்டும் ஈஸிலி அவைலபிள். இது எல்லார் வீட்லேயும் இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட உங்களுக்கு வெளியில் ஈஸியாக கிடைக்கும். ஸோ இதை சேகரித்து நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணி கூட வச்சுக்கலாம். அது நான் எப்படி என்ன விகிதத்தில் இதை கொடுக்கலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். உங்கள் செடிகள்லாம் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக வளர்ந்து பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸும் வரும், அதாவது இம்யூனிட்டி வரும். அதாவது பூச்சி தாக்குதல் ஏற்படாமல் செடிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். ஸோ இத்தனை நன்மையும் இருக்கிற இந்த உரம் வந்து என்னதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது இதுக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து முருங்கை இலை தான். முருங்கை இலை வந்து நம்ம சாப்பிட்டாலும் அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வீட்லேயே இருக்குது எனக்கு, அதனால் நான் நிறைய எடுத்திருக்கேன். இதை வந்து பொடி பண்ணியும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்பப்போ வேணுங்கும்போது காலையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஈவினிங் செடிகளுக்கு கொடுக்கலாம். அது எப்படி கொடுக்கறதுங்கிறது நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த இலைகளை வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி எல்லா இலைகளை மட்டும், காம்பு தேவையில்லை, இலைகளை மட்டும் இப்படி எடுத்துகிட்டு இதை அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். மிக்சியில் அரைச்சிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றி அரைக்கணும், அப்போ தான் நல்லா அரையும். வேணுங்கிற அளவு மட்டும் தண்ணி ஊற்றுங்க, அப்போ நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைஞ்சிடும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, இந்த கலரே எப்படி இருக்குது பாருங்கள். இது ஃபுல் ஆஃப் நியூட்ரியன் பாம்பு. இது நம்ம உடம்புக்கு மட்டும் இல்லை, செடிகளுக்கும் இந்த சத்துக்கள்லாம் போய் சேர்ந்ததுன்னா செடிகள் ஸ்ட்ராங்காக வளரும், நிறைய பூக்களும் காய்களும் திரட்சியாக கொடுக்கும். அதனால சீக்கிரமாக ரிசல்ட்டு தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 வாரத்தில் உங்களுக்கு செடி அபார வளர்ச்சி அடையும். அதுக்காக தான் இந்த உரத்தை நான் தயாரித்து கொடுத்துட்டுருக்கேன். 2 வீக்ஸ் முன்னாடி கொடுத்தேன். 2 வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கொடுத்தா போதும். இதை வந்து மண்ணுக்கும் கொடுக்க போகிறோம், ஸ்ப்ரேயரில் ஸ்ப்ரேயும் பண்ண போகிறோம். இப்போ மண்ணுக்கு கொடுக்கும்போது நீங்கள் ஃபில்டர் பண்ண வேண்டாம். இது எந்த விகிதத்தில் கலக்கணுங்கிறது மட்டும் ரொம்ப முக்கியம். அது நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நான் இது ஃபில்டர் பண்ணாமே எடுத்துக்கிறேன் மண்ணுக்கு கொடுக்கறதுக்கு. இதில் 1 கப் நான் எடுத்திருக்கேன். இது கூடவே இன்னொரு பொருளும் நான் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து அரிசி கழுவின தண்ணி. இது மார்னிங் நான் அரிசி கழுவினது. நீங்கள் வந்து இது புளிக்க வச்சும் கொடுக்கலாம், இல்லை அப்படியே காலையில் எடுத்ததாக ஈவினிங் கூட கொடுக்கலாம். இந்த உரம் கொடுக்கும்போது நீங்கள் சாயங்காலமாக கொடுக்கறது பெட்டர், இல்லை மார்னிங் சன் வரத்துக்கு முன்னாடி, வெயில் வரத்துக்கு முன்னாடி கொடுங்க. அப்போ அந்த இலைகளில் தங்குற அந்த உரம் வந்து நல்லா அப்சார்ப் பண்ணி நல்லா அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கும், காஞ்சி போய் இருக்கும். ஸோ காலையில் கொடுங்க, இல்லை ஈவினிங்கும் கொடுக்கலாம். இப்போ இந்த அரிசி கழுவின தண்ணி வந்து நான் இதில் வந்து 1 டம்ளர் எடுத்துக்கிறேன். 1 டம்ளர் இந்த முருங்கை இலையை அரைச்சது, 1 டம்ளர் அரிசி கழுவின தண்ணி, இது 2யும் சேர்த்துட்டு இப்போது தண்ணி ப்ளெயின் வாட்டர் 5 மடங்கு சேர்க்கலாம்.
பாருங்க 1 2 3 4 5 மடங்கு சேர்க்கலாம். நல்லா டைல்யூட் பண்ணி கலந்து விட்டுருங்க. இதுவே ரிச்சாக இருக்குது பாருங்கள். இதில் நீங்கள் ஒரு டம்ளர் ஒவ்வொரு செடிக்கும் கொடுக்கலாம். 12 இன்ச் பாட்னா ஒரு டம்ளர் கொடுக்கலாம். சின்ன பாட்னா நீங்கள் பாதி கொடுத்தா போதும். ஸோ இப்போ நான் வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற செடிகளுக்கு கொடுக்குறேன். இது பாருங்கள், இக்ஸோரா நான் சொன்னேன் போன வாரம் எனக்கு டெஃபிஷியன்சி இருந்தது. இப்போது அயர்ன் மெக்னீஷியம் எல்லாம் இதில் இருக்கிறதுனால 2 வாரத்தில் செடி நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நிறைய பூக்களும் மொட்டுக்களும் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு டம்ளர் கொடுத்தா போதும். நீங்கள் இது மஞ்சளும் அப்படி தான் ரொம்ப நல்லா வருது. எனக்கு இலைகளை பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குது. இந்த உரங்கள்லாம் நான் அடிக்கடி கொடுக்கறது, ஏன்னா எங்கள் வீட்டிலையே இருக்கிறதுனால எனக்கு ஈஸிலி அவைலபிள். இப்போ வந்து இதை ஃபோலியர் ஸ்ப்ரே அப்படி கொடுக்கலான்றதையும் சொல்கிறேன். இப்போ மண்ணுக்கு ஊற்றிட்டோம், அது நம்ம வடிகட்டலை. இப்போ இதுக்கு வந்து நான் இங்கே பாருங்கள் வடிகட்டியிருக்கேன், வடிகட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி இந்த ஃபில்டரில் போட்டு இதுக்கு வந்து நான் ப்ளெயின் வாட்டரே ஊற்றிருக்கேன். நீங்கள் அரிசி கழுவின தண்ணியிலையும் கலந்துக்கலாம். இது வந்து இந்த ஃபில்டர் பண்ண தண்ணியை நான் வந்து டைல்யூட் பண்ணி 5 மடங்கு தண்ணி கலந்து இந்த ஸ்ப்ரேயரில் ஊற்றிருக்கேன். இப்போ இதை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அப்படியே அந்த செடிகளுக்கும் கொடுக்கலாம். இந்த ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக உங்களுக்கு இலைகள் வந்து நல்லா அப்சார்ப் பண்ணிவிட்டு உடனடியாக ரிசல்ட் கொடுக்கும். நியூட்ரியன்ஸ் எல்லாம் ஈஸியாக அப்சார்ப் பண்ணிக்கும். எல்லா இலைகள் மேலே அடியிலெல்லாம் படுற மாதிரி கொடுங்க. இது வந்து பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கூட, பூச்சி தாக்குதல் இல்லாமல் செடிகளுக்கு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும், இம்யூனிட்டி கிடைக்கும், எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். செடிகளோட தண்டு பகுதியெல்லாம் பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக வளரும். அப்புறம் குயிக்காக ரிசல்ட் கிடைக்கும், சீக்கிரமாக வளர்ந்துடும். அதுக்காக தான் இந்த உரம் கொடுக்குறோம். ஸோ நீங்களும் இதை செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து உங்களுக்கு காய்கறி செடிகள், பழச்செடிகள், பூக்கள், இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். நல்லாவே டைல்யூட் பண்ணிவிடுங்க. இலைகள்லையும் தெளித்து விடுறேன். பாருங்கள் நிறைய காய்கள் பிடிக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக பெருசாக இருக்கும். காய்கள்லாம் நல்ல க்ரோத் கொடுக்கும் செடிக்கு. இது வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பிஞ்சாக இருந்தது போன வாரம், அதுக்குள்ளே இவ்வளோ பெருசாகிடுச்சு காயெல்லாம். காய்கறி, பூக்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுடைய கார்டன் வச்சுருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கார்டன் ரொட்டீனில் இந்த உரத்தையும் சேர்த்துக்கோங்க. லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் போடுறதா இருக்கேன்.